தனுசு ராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரியில ஜென்ம ராசியில் கிட்டத்தட்ட சூரியன், அதற்கு அடுத்த அமைப்பாக செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் வரக்கூடிய ஒரு நிலைமை. இந்த 2 கிரகங்களும் ஓரளவுக்கு ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த அமைப்பாக 12ல் சுக்கிரன். ஸோ இந்த மேஜராக இந்த 3 கிரகங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக ஒரு பலனை கொடுக்க போகுது. புதன் ஜென்ம ராசியில் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பலமாக இல்லாதனால அந்த புதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு மேக்சிமம் நீங்கள் உணர முடியாது. இந்த 3 கிரகத்துடைய தாக்கங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது என்ன தாக்கம்னா அதை கெடுதலாக நினச்சிக்காதீங்க. நல்ல விதமான நல்ல தாக்கங்கள், நல்ல டர்னிங் பாயிண்ட், ஒரு மாற்றங்கள், லைஃப்பில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். 2024 நியூ இயரில் கிட்டத்தட்ட ஒரு பிகினிங்லேயே ஒரு நன்மைகளை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒரு ராசி தான். இதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த சூரியனுடைய தொடர்பு ஜென்ம ராசியில் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசலாம். ஸோ சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, அதாவது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியது, கஷ்டத்திலேருந்து வெளில ஒரு நல்ல விதமான ஒரு சூழ்நிலையை. 2வது சூரியன் ஒரு ஒளி பொருந்திய கிரகம். ஸோ ஒரு இருள் தன்மையான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை, ஒரு இருள் அடைஞ்சு பாழடைஞ்ச தன்மையில இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும். ஒரு குகைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறீங்க, ஒரு இருட்டு அறையில் இருக்கீங்கன்னா ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் கிடைச்சதுன்னா அந்த வெளிச்சத்தை மையப்படுத்தி அது எங்கேருந்து கிடைக்குதோ அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கலாம், வெளில வரலாம். அதே மாதிரி தான் அந்த பலன் அப்படியே உங்களுடைய ஜென்ம ராசியில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு டவுனான நிலைமையில் இருக்கிறீங்க, அந்த டவுனான நிலைமையிலேருந்து வெளில வரணும். ஒவ்வொரு மாதமும் ஒரு சில கிரக நிலைகள் நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதத்துலேயும் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்குது, குருவின் பார்வையிலையும் இருக்குது. ஸோ ராசிநாதன் பார்வை குரு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் இந்த மாதத்துலேயும் நீங்கள் முன்னேறதுக்கான சில வழிகள் உண்டு, பிராப்தம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது ஒரு ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறனால ஒரு பலகீனமான நிலைமையிலிருந்து தன்னம்பிக்கையான நபராக மாறுவீர்கள். உங்களுக்கான தேவைகள், பண தேவையோ, பொருள் தேவையோ, இல்லை வேலை தேவையோ, இல்லை உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் தேவையோ, எந்த ஒரு தேவை உங்களுக்கு இப்போதைக்கு தேவையினோ அந்த தேவையை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீர்கள். அதற்கு சில காரணிகள் நல்லபடியாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு மரம் நடுறோம், தண்ணி ஊற்றினா டெவலப் ஆகி மரம் வளருது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கால் ஊன்றுவதற்கு, நீங்கள் டெவலப் ஆவதற்கு சில வழிகள் கிடைக்கும், ஒரு சில நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சூரியன் ஒரு அதிகார நிலைமையில் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய, அமர்த்தக்கூடிய ஒரு கிரகம். ஸோ தனுசு ராசி நபர்கள் தற்சமய சூழ்நிலையில் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இல்லை பதவிகள் தானே தேடி வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கோழைத்தனமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்கள், புரியுதுங்களா? ஒரு கோழையாக இருக்கேன், நான் எதுலையுமே ஒரு செயல்படுத்த முடியல, எதுவுமே செஞ்சாலும் ஜெயிக்க முடியல, ஒரு அடிபட்ட நிலைமையில் இருக்கிறேன், 4 பேர்ட்ட உதவிகள் கேட்டாலும் ஏமாற்றம் அடைகிறேன், குடும்பத்துக்குள்ளே ஒரு உதவாக்கரையாக இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்கள் நீங்கள் யாராக எந்த வயதில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கோழைத்தனங்கள்லாம் விலகி ஓடப்போகுது. சூரியன் தன்னம்பிக்கைக்கு உள்ள ஒரு கிரகம். அப்போது இயற்கையிலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகி இந்த காலகட்டத்தில் உருவாகும். குறிப்பாக உத்திராட நட்சத்திர நபர்களுக்கு கூடுதலான தன்னம்பிக்கை அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில். காரணம் சூரியனோட நட்சத்திரம். அதற்கு அடுத்த நிலைமையாக போராடம், மூலம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுங்க. ஸோ தனுசு ராசி நபர்களுடைய அதிகார அமைப்புகள் உருவாக போகுது. அதிகாரம் எப்படி உருவாகும்? பொதுவாகவே தனுசு ராசி ஒரு குவைட்டான, ஒரு அமைதியான, ஒரு சாந்தமான ராசி. அவங்களோட சுபாவம் ஒரு கூச்ச சுபாவம் எல்லாம் கலந்த அமைப்பில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதிகாரங்கிறது என்ன? அவங்களுக்கு தேவையான பலகீனங்கள் மறைஞ்சாலே அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு பவரான நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஸோ உங்களோட பலகீனங்கள் இந்த காலகட்டத்தில் மறைய போகுது. பண தேவையாக ஒரு சில நபர்களுக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் உங்களுடைய பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடனும் ஒன்றும் பெரிய அளவுக்கு கெடுக்கிற கடனை அவங்கள பெரிய அளவுக்கு மாட்டிக்கிற மாதிரி, இல்லை இருக்கிற கஷ்டத்துக்கு அது ஒரு ப்ரெஷரான கடன் மாதிரிலாம் வராது. ஒரு நண்பர்கள்ட்ட கேட்குறீங்க, இப்போதைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த கடன்லாம் பெரிய
கழுத்து நெய்கிற கடன் இல்லையா, உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு போச்சு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் தற்சமய சூழ்நிலையில் அங்கே வாங்கி இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது உண்டு. அதற்கு அடுத்த அமைப்பாக வேலையில் ஒரு ப்ரொமோஷன், வேலையில் உங்களுக்கான ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது. புரியுதுங்களா? எப்போதுமே பாக்கியாதிபதி பெயர் எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் குருவின் பார்வையில் வரனால சம்பள வேலையில் கைகட்டி மற்றவங்கள்ட்ட சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு நீங்கள் பெயரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அல்லது கூடுதலான பெயரை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் உங்களை வந்து சேரும், நல்ல பொறுப்புகள். சரி, அடுத்தவங்க பார்த்துட்டு இருந்த பொறுப்பு கூட உங்கள்ட்ட கொடுத்து கூடுதலான சம்பளம் கொடுக்கும், அதாவது பொறுப்புகளும் கொடுத்து அதற்கான ஊதியமும் கொடுத்து உங்களுக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சு தரக்கூடிய கிரகமாக இந்த காலகட்டத்தில் சூரியன் இருக்கு. பொறுப்புகள் உண்டு. இது வந்து ஒரு 1லேருந்து 15 தேதிக்குள்ள ஜனவரி பிஃபோர்லேயே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் உண்டு. அதற்கு அடுத்த அமைப்பாக சூரியன் மகர வீட்டுக்கு போகும்போது அதுக்கான வேற பலனாக மாறும். அதற்கு அடுத்த நிலைமையாக எதையுமே ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடிய ராசி வந்து தனுசு. ஆனால் சூரியன் வரும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதற்கு அடுத்த அமைப்பாக 4 பேருக்கு நீங்கள் வந்து ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாக போகுது. இன்னொரு அடுத்த கட்ட நிலைமையாக இந்த காலகட்டம் 2024 பொறுத்தவரை உங்களுக்கு சுயஜாதகம் எப்படியாக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை உங்களுக்கான வாழ்வாதாரம் இல்லை பொதுநலமான ஒரு காரியம் இல்லை ஆன்மீக லைனு, அதற்கு அடுத்த அமைப்பாக அரசியல் ரீதியாக அரசாங்க வழியில் இல்லை ஒரு பொதுவான ஒரு காரியத்தில் முக்கியமாக வச்சுக்கலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்குமே ஒரு உருவாக்கப்படக்கூடிய இதையுமே ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இருப்பீர்கள். ஒரு சொத்து சுகத்தை வாங்கிறது, வீட்டுக்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி கொள்வது, உங்களுக்கான சொந்த வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பெரிய நல்லதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஆரம்பித்து ஒரு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி வச்சுங்களேன், இதையுமே உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலைமையில் இந்த மாதம் தனுசு ராசி நபர்கள் இருப்பீர்கள். இதற்கு பக்கபலமாக செவ்வாயோட தொடர்பு கிடைக்குது. அப்போ செவ்வாயோட தொடர்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பயந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வருமா வராதா, செய்ய முடியுமா முடியாதா, நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தில் நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அது இது வரைக்கும் தான் பயம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க. இந்த செவ்வாயோட தொடர்பும் தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் கிடைக்க வரதுனால அந்த பயம் இல்லை. நீங்கள் ஒரு வீரனாக மாறுவீர்கள். இது எல்லாரும் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் உசுப்பேத்தி விடுறதுக்காக கிடையாது. பயம் போய் ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம், புரியுதுங்களா, ஒரு வீரம் அப்படிங்கிறது ஒரு உருவாகும். உடம்புல வெளில காட்டுறீங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ள ஒரு தைரியமான நபராக மாறுவதற்கு இந்த செவ்வாயுடைய பலன் உங்களுக்கு உண்டு. இதெல்லாம் ராஜகிரகங்கள் யோக கிரகங்கள் கூட. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தனுசு ராசி நம்மளுக்கு ஜனவரி மாதத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு ரிலீஸ் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ அடுத்தது அவயோக கிரகமான சுக்கிரன் 12ல் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த விஷயத்தை பார்த்தலாம். 12ல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும். குறிப்பாக பூராட நட்சத்திர நபர்களுக்கு 12ஆம் இடத்த விஷயமும் 6ஆம் இடத்த விஷயமும் அமைய போகுது. அதற்கு அடுத்த அமைப்பாக மூலம் உத்திராடத்துக்கு வரும். அப்போ சுக்கரனுடைய விஷயங்கள் என்ன கிடைக்கும்? ஒரு கடன் வாங்கக்கூடிய நிலைமை, தெரிஞ்ச இடத்துல பணம் வாங்கக்கூடிய நிலைமை, இருக்கிற பொருளை ஏதாச்சும் கொஞ்சம் வச்சுட்டு பணம் வாங்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற இடத்த மாற்றக்கூடிய அமைப்பு, டிராவல் மூலியமான நன்மை, புரியுதுங்களா? அப்போ 12ங்கிறது ஒரு அலைச்சல் திருச்சல். ஒரு சில நபர்களுக்கு இடம் விட்ட இடம் நகர்ந்து போய் வாங்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலியமாக சில ஆதாயங்கள். அடுத்த கட்ட லெவலாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்களை மையப்படுத்தி ஒரு சில வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூராட நட்சத்திர நபர்களுக்கு ஜாபு மாறக்கூடிய நிலைமைகள் ஜனவரி மாதமே உண்டு. 12ஆம் இடம் விஷயங்கிறதுனால செலவுகளும் உண்டு. குறிப்பாக பூராட நட்சத்திர நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் தேவையான, அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக செய்யக்கூடிய செலவுகளும், இல்லை ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய நிலைமைகளும். ஸோ எப்படியாக இருந்தாலும் பணம் மூலியமாக விரயம், இழப்பு, அது நல்ல இழப்பு, தேவையான இழப்பு அப்படிங்கிற மாதிரி போராட நட்சத்திர நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் குறிப்பாக உண்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நபர்கள் 3 நட்சத்திரத்துக்கு சேர்த்தே சொல்கிறேன், ஒரு இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சூழ்நிலைக்கு அவரவர் நிலைமைக்கு ஏற்ப மாறக்கூடிய சம்பவங்கள் ஜனவரி மாதம் உண்டு. எந்த ஒரு கிரகமும் உங்களை போட்டு வாட்டி வதைக்கிற மாதிரியே அடிக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. புதனுடைய தொடர்பு ஒரு 25% நல்லதாக கிடைக்கும். நண்பர்கள், நல்லா உங்களுக்கான பழக்க வழக்க நண்பர்கள் திக் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கீங்கன்னா அந்த நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு அவர்கள் ஏதாச்சும் உடம்பாலேயோ இல்லை பொருளாலேயோ, புரியுதுங்களா, உடல் உழைப்பு இல்லைன்னா பண தேவைகள், பொருள், இதன் மூலியமாகவும் ஹெல்ப்பு
நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக வைத்துக்கொள்ளக்கூடிய இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதன் மூலியமாக உண்டு அப்படிங்கிறத இங்கே எடுத்துங்க. குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல திருப்பங்களை இந்த ஜனவரி மாதத்திலேயே தனுசு ராசி நபர்கள் சந்திப்பீர்கள்.